ஆப்கி அதாலத்தில் இம்ரான் ஹாஷ்மி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் ஹீரோயின்களோடு சேட்டைகள் செய்வதை நிறுத்த மாட்டார். இம்ரான், உங்களை பத்தி என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அதாவது உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண சில ஹீரோயின்ஸ். நிஷா கோட்டாரி கிட்ட நீங்க கில்லர் ஷூட்டிங்ல கிஸ்ஸுங்கிற பேர்ல சேட்டை செஞ்சிருக்கீங்க. ஆமா. அத மக்களுக்கும் சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி குறும்புத்தனம் பண்றதெல்லாம் அது ஒரு முதல்ல அப்படி என்ன வகையான குறும்பு பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி கில்லர் முத நாள் ஷூட்டிங். அப்போ எங்க 2 பேருக்கும் ஒரே ஃப்ரேம்ல சீன் இருந்தது. அவங்க ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. இம்ரான் ஹாஷ்மினாலே ரொம்ப பயங்கரமான ஹீரோயின்ஸோட ஒரு ராங் இமேஜ் இருக்கு. ஏதோ பூதம் வர மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ நான் செட்டுக்கு போனப்போ டு பிரேக் தி ஐஸ் நான் ஒரு ஃபைட் மாஸ்டர் கிட்ட சொன்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் என்ன சொன்னேன்னா, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் இர்ஃபான் கான் ஷூட் பண்ணுவார். அங்கேருந்து நான் அவங்கள தூக்கிட்டு தரையில் ஒரு ஆக்ஷன் சீன் இருந்துச்சு. நான் அவங்க கிட்ட சொன்னேன், ஹீரோயின் கிட்ட சொல்லுங்க, இம்ரான் கான் உங்களை தூக்கிட்டு போகும்போது அவர் உங்களை கிஸ் பண்ணுவாருன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். அதை கேட்டதும் அவங்க மூஞ்சி சின்னதாயிடுச்சு. அண்ட் அதில் எண்டில் கிஸ்ஸினே கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக, ஒரு பிரேக்கிங்காக அந்த விஷயத்த சொன்னேன். இன்னொரு விஷயம், மல்லிகா ஷராவத்துக்கும் உங்களுக்கும் செட்ல பயங்கரமா சண்டை நடக்குமாமே. இல்ல, நீங்க கிஸ் பண்ணும்போது அவங்க சொல்லியிருக்காங்க மவுத் ஃப்ரெஷ்னர் போட்டுடுவாங்கன்னு. இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. வெல், எங்களுக்கு அப்படி சண்டை எதுவும் வந்ததில்லை. செட்டில் மர்டர் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஷூட்டிங் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. பேங்காக்கில் நாங்கள் போய் ஷூட் பண்ணும்போது மொத்த யூனிட்டும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம். சண்டை எதுவும் வந்ததில்லை. அதுவும் ஒரு மவுத் ஃப்ரெஷ்னருக்காகலாம் வாய்ப்பில்லை. ஏன் சார் என் இமேஜை கெடுக்கிற மாதிரியே பேசுகிறீங்க? சரி விடுங்க, உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு மல்லிகாவால மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா நியூஸ் பேப்பர்ல வந்த டீடைல்ஸ் என்கிட்ட இருக்கு. படம் முடிஞ்சதும் நீங்க ஒரு விஷயத்தால ரொம்ப கடுப்பா இருந்தீங்களாமே. அதாவது படத்தோட மொத்த வெற்றியும் மல்லிகா ஷராவத்துக்கு போய் சேர்ந்துடுச்சான். அதாவது பார்த்தீங்கன்னா, இது இன்டென்ஷனலி இந்த படத்தில் எனக்கு தெரியும். ஐ எம் இன்டெலிஜென்ட் எனஃப் டு நோ அது படத்தோட ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட்டு. அவங்க லைஃபோட ஒரு கதை உருவாயிருக்கு. அது ஒரு பெண்ணோட கதை. அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு தெரியும் அந்த படத்தில் என்னோடது ஒரு நெகட்டிவ் வில்லன் ரோல் தான் அப்படின்னு. அந்த ரோலில் எனக்கு எந்த அளவுக்கு மைலேஜ் கிடைக்கும், எந்த அளவுக்கு மைலேஜ் மல்லிகாக்கு கிடைக்கும் அப்படின்னு. டெஃபினெட்லி ஐ திங்க் அது ஒரு பொண்ணோட கதைன்றதுனால அது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கிரெடிட் அவங்களுக்கு அதிக அளவில் போய் சேரும். எனக்கும் ஓரளவுக்கு கிரெடிட் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். நான் அந்த கேரக்டரால் எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு ஒரு அவார்டும் கிடைச்சது. அவார்டுக்கு நாமினேஷனில் கூட செலக்ட் ஆகியிருக்கேன். நான் மல்லிகாவுக்கு மட்டும்தான் லைம்லைட் கிடைச்சிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ திங்க் அனுராக் வாசுவும். உங்களுக்கும் மல்லிகாவுக்கும் பிரச்சனை ஏற்படாம அப்புறம் எதுக்காக மல்லிகா அந்த படத்துக்கு அப்புறம் வேற எந்த படத்துலயும் உங்க கூட நடிக்கல? இல்ல, இந்த விஷயத்த நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி படம் உருவாகலன்னு தான் நினைக்கிறேன். ரோல்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் எழுதலன்னு நினைக்கிறேன். ஸ்கிரிப்ட்ல எங்க 2 பேருக்குமே ஏத்த கேரக்டர் இல்லாம இருந்திருக்கலாம். டைரக்டருக்கு தோணி இருக்காது. இன்னொரு ஹீரோயினோட பேர் இருக்கு அமிஷா பட்டேல். அவங்க உங்க கூட நடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. போட்டோ செஷன்ஸ்ல நீங்க போட்டோ எடுக்கிறத அவங்க பாத்துருக்காங்க. ரொம்ப போரிங்கா அந்த போட்டோஸை நீங்க எடுத்துட்டு இருந்தீங்க. அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு அப்பெல்லாம் அமிஷாவை பார்த்து சொன்னீங்களா இல்ல உங்க வேலை இல்லையா? ரெண்டுலயும் தான். இல்ல, ஆக்சுவலி அது என்னோட முதல் போட்டோ ஷூட்டா இருந்துச்சு. ஏ ஜிந்தகி ஏக் சஃபர் அப்படின்னு ஒரு படம் தனுஜா சந்திரா டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் என்னோட ஆக்டிங் கிளாஸஸே ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சு. அப்ப நான் ஒரு 1.5 மாசம் ஆக்டிங் கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தேன். அப்பதான் பட் சார் கால் பண்ணாரு, நீ இந்த படத்துல நடிக்கணும் அப்படின்னாரு. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, நான் எப்படி வர முடியும், எனக்கு இன்னும் ஆக்டிங் கிளாஸ்ல 3 மந்த் கோர்ஸ் பாக்கி இருக்குன்னு. அவரு சொல்லிட்டாரு, இதுல நீ நடிச்சுதான் ஆகணும், இது உனக்காக எழுதினது, இதுல நீ கண்டிப்பா நடிக்கணும். ஸோ ஐ பி ஹானஸ்ட், எனக்குள்ள ஏதோ ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. முழுமையான ஆக்டிங் ட்ரைனிங் எனக்கு இருந்ததில்ல. ஒருவேளை நான் கேமரா முன்னாடி போய் நின்னப்போ எனக்கு தயக்கமா இருந்திருக்கலாம், அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிருக்கலாம். நான் போல்டா இல்ல, ஆனா அன்கம்ஃபர்டபுளா இருந்தேன் கேமரா முன்னாடி. இன்னொரு பெரிய ஹீரோயின், இப்ப அவங்களுக்கு நல்ல பேர் இருக்கு, அவங்களும் உங்க கூட நடிக்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. பிபாஷா பாசு. ஆமா, இவரு சைஸ்ல கொஞ்சம் சின்னவரா இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தோணியிருக்கலாம் இம்ரான் ஹாஷ்மி அவங்கள விட கொஞ்சம் சின்னவன் அப்படின்னு. அதே மாதிரி எங்க பேரிங் அவ்வளோவா சரியா இருக்காதுன்னு நினைச்சிருக்கலாம், படத்துக்கு பொருந்தி இருக்காதுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா
அதனால எனக்கு பெருசா பாதிப்பு ஒன்றும் ஏற்படல. அது வந்து உங்களை director- யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு நான் மக்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு அது இல்ல வருத்தமா இல்ல இல்லையா? இல்ல எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல. இத நினைச்சு நான் என்னைக்கும் வருத்தப்பட்டதே கிடையாது. யார் என் கூட வேலை பார்க்க நினைக்கிறாங்க இல்ல அப்படின்னு. எனக்கு வந்து என்னைக்குமே ஒரு எண்ணம் இருக்கும். அது நான் ஒரு படத்துல நடிக்க போறேன், அதுக்கு நான் எவ்வளவு ஜஸ்டிஃபை பண்ணணுமோ அந்த ரோலை நான் நல்லா பண்ணணும். பெரும்பாலும் என் கூட யார் நடிக்கிறாங்கன்னு நான் பார்க்க மாட்டேன். இந்த விஷயம் எவ்வளவு உண்மை? இப்போ நீங்க ஹிட் ஆயிட்டீங்க, அப்புறம் நீங்க பாப்புலர் ஆயிட்டீங்க, பேரும் புகழும் வந்துருச்சு, ஸ்டார் ஆயிட்டீங்க. இப்போ பிபாஷா, மல்லிகா ஷராவத் உங்க கூட ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க அவங்க கூட நடிப்பீங்களா? அதாவது எனக்கு தெரிஞ்ச அந்த 2 வருஷத்துல என்னோட லெவல் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதனால தான் அவங்க என் கூட ஒர்க் பண்ண நினைக்கிறாங்க. இதுவா தான் இருக்கும், வேற என்னவா இருக்கும். முதல்ல என் கிரேட் கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு, இப்போ அதிகமாயிடுச்சு. நான் இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். இப்ப இருக்கிற ஹீரோயின்ஸ் உங்களை பயமுறுத்துறாங்களாமே. ஸ்ரேயாவோட எக்ஸாம்பிள்ஸ் படிச்சேன். அவங்க உங்களுக்கு ஜோத்பூர்ல ஒரு செட்ல பேய் கதை சொல்லியிருக்காங்க. ஆமா, நீங்க ராத்திரி முழுக்க பயந்துட்டே இருந்திருக்கீங்க. ஆக்சுவலி அவங்க எனக்கு இந்த கதையை சொல்லல, நான் தான் செட்ல சொன்னேன். ஏன்னா ஜோத்பூர்ல ஒரு ஹெரிட்டேஜ் ஹோட்டல் இருந்துச்சு, அது பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு. நான் போன முதல் நாளே இந்த வேர்டை நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். நான் சொன்னது எனக்கே பயமா இருந்துச்சு. ரூம்ல நான் எப்பவும் லைட் ஆன் பண்ணி தூங்க மாட்டேன். பாத்தீங்கன்னா ஆவாரப்பன் ஷெட்யூல் வரைக்குமே நான் ஒரு 15 நாள் ஷெட்யூல் இருந்துச்சு. ஒவ்வொரு ராத்திரியும் நான் லைட் ஆன் பண்ணி வச்சு தான் தூங்குவேன். ஏன்னா நான் ஒருத்தர்கிட்ட பேய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்னையே அறியாம நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால இதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு பாட்டு இருந்தது, ஜலக் திக்லாஜா. அந்த பாட்டை வச்சு குஜராத் கிராமத்துல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருந்தது. அங்க இந்த பாட்டை கேட்டாலே பேய் வந்துரும்னு சொன்னாங்க. அது நானும் கேள்விப்பட்டேன். நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம். அதுனா நல்ல விஷயம்னு நீங்க சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு பேய்ங்கிற வார்த்தையை கேட்டாலே பயம்னு தெரியும். இல்ல, நான் கொஞ்சம் சூப்பர் ஷீஸ் தான். எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் அவ்வளோவா பயப்பட மாட்டேன். நான் கேள்விப்பட்டேன், பேங்காக்ல நீங்க ட்ரெயின்ல எல்லார் முன்னாடியும் ட்ரெஸ்ஸை கழட்ட வேண்டி வந்தப்போ பயந்துட்டீங்களாமே. ஆக்சுவலி நான் பயப்படல, அங்க இருந்தவங்க பயந்துட்டாங்க. அதாவது என்னன்னா, ட்ரெயின் ஷூட்டிங் டைம்ல ஒரே போகியில டைம் அலாட்டட் ஒரு ஸ்லாட் இருந்துச்சு. நிறைய சீன் ஷூட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அந்த ஷூட்டிங் நடக்கும்போது ட்ரெயின் போய்கிட்டே இருந்தது. நிறைய பேர் ஏறுவாங்க இறங்குவாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் சீன் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு அங்க போய் எல்லார் முன்னாடியும் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்காருன்னு. ஏன்னா அந்த ட்ரெயின்குள்ள எந்த ஒரு டாய்லெட்டும் இல்லை, அது ஒரு லோக்கல் ட்ரெயின். ஸோ ஐ திங்க் அங்க இருக்கிறவங்க தான் பயந்துட்டாங்க. ஐ திங்க் 2 தடவை ட்ரெஸ் மாத்தினதுக்கப்புறம் ஒரு 5-6 சீன் எடுத்தோம். அதுக்கப்புறம் மொத்த போகியும் காலி ஆயிடுச்சு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்குள்ள யாருமே ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நபர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டாரு. ஆமா, ஆக்சுவலா ட்ரெயின்குள்ள அலோடே இல்ல, இருந்தாலும் நாங்க ஷூட்டிங் எடுத்தோம். நாங்க நிறைய சீன்ஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு ஒரு ட்ரெயின் போகில. அதுவும் ஒரே நாள் தான் டைம் நீங்க இருந்துச்சு. நிறைய சீன்ல ட்ரெஸ் இல்லாம தானே நடிக்கிறீங்க. இல்ல, அந்த சீன்ல ட்ரெஸ் போட்டிருந்தேன் ட்ரெயின் படத்துல. இம்ரான், நம்ம ஆவாரப்பன் படத்தை பத்தி இதுக்கு முன்னாடி நாம பேசணும். அந்த கதை வந்து பாத்தீங்கன்னா பேங்காக் இன்சிடென்ட்ஸ் அந்த படத்துல தான் நடந்தது. அது என்னன்னா, படம் சூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைச்சிருக்கான். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி என்னோட பழைய இமேஜ் வந்து அதை உடைக்கணும்னு தான் முயற்சி பண்ணேன் இந்த படத்துல. ஸோ அதுல நான் ஒரு விதத்துல வெற்றி அடைஞ்சிட்டேன். என் டீம் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க.